டேய், நீ இன்னும் சாவலையாடா? இத்தனை நேரம் எங்கடா போனேன்? லூசு பையில என்னாச்சுடா உனக்குன்ட்டு இந்த மாதிரி கேள்விக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுதுங்க. என்ன பண்ணுறது, இந்த இமேஜில் இருக்கிற குரங்கு மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே உங்களை பதில் சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலருக்கு இந்த கொஷின் வந்திருக்கலாம், எங்கடா போனான் இவன் அப்படின்ட்டு. வெல், 1-2 ரீசன் சொல்லி ஒப்பேற்றிருக்கலாம். பட் அது நமக்கு பொய் சொல்ல வராதுங்க, நம்ம கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி. ஸோ எதுக்கு இப்படி மறைஞ்சு போனால், 4 வருஷம் என்ன பண்ணால், ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத நான் ரீசன் ஒரு 3 முக்கியமான ரீசன் சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சுட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டையும் வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். கேட்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இல்லை எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் போதுங்கிறவங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்படியே ஜம்ப் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலை. என்னது ஒர்க்கா, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஒர்க்குக்கு நான் 2020 ஒரு இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோ போஸ்ட் பண்ணி பார்த்தா என் ஃபோனுக்கு ஒரு இமெயில். என்னடான்னு பார்த்தா வேலை கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. ஐயா அப்படின்னு ரோட்டுக்கு மேலேயே நின்று வாயை பிறந்துட்டு இருக்குங்க. நல்ல வேலை காக்கா ஆகி போயிருக்கோம், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. எனிவேஸ், நமக்கு ஒரு ஐடி இன்ஜினியர் ஆகிட்டோம், நம்மளும் கெத்து தான் மாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வெல்கம் டு த ஃபஸ்ட் டே ஆஃப் த ஒர்க் அப்படின்னு ஜான்வரி 2021 ஆரம்பிச்சதுங்க. 2வது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே வேலை தாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னிங்கன்னா, 2 வருஷம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து செலுத்து கொளுத்து வெள்ளைன்னு இருந்தவனை திடீர்னு ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் எங்கன்னா சென்னை. சரி, சென்னை தானே, போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக போய் செலுத்து கொளுத்து ட்ரெஸ்ஸு பற்றாமல் மறுபடியும் 2 செட் எடுத்து ஜாலியாக போனேங்க. அண்ட் 3வது ரீசன் தாங்க முக்கியமான ரீசன், கரியர் சேஞ்ச். என்ன ப்ரோ சொல்கிற, கரியர் சேஞ்சா அப்படின்னா, 3 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து 3வது ரீசன் சொல்கிற இந்த மூதேவி என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப நாளாகவே நமக்குள்ளே ஒரு ஏக்கந்தாங்க. 3 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ஒரு கெரியர் சேஞ்ச் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் சேஞ்சு, ஒரு 3 ப்ராஜெக்ட் சேஞ்சு தானே தவிர்த்து வாழ்க்கையிலையும் ஒரு சேஞ்ச் இல்லை, ஒன்றுத்துலேயும் சேஞ்ச் இல்லை. இதை நான் என்னங்க சொல்லி அழுகிறதே அப்படின்னு எனக்குள்ளேயே நான் புழுங்கிட்டு இருந்த டைம் அது. அண்ட் அப்போது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, என் மனசாட்சி என்னை விட அழகாக எதுக்கால நின்று என் ஜட்டையை பிடிச்சி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. பீப்பு போட்டு பேசுகிற அளவுக்கு மனசாட்சி அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். டே, ஏதாவது பண்ணுடா, மாறுடா, ஏதாவது பண்ணு மாற்று அப்படி இப்படின்ட்டு மனசாட்சி நம்மளை பீப்பு போட்டு திட்டுச்சுங்க. இதனால் தூக்கம் போச்சு, ஹாப்பினஸ் போச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஒர்க்கு ருட்டீன் அப்படியே மாறவும் ஆரம்பிச்சுது. ஸோ நம்ம என்ன இருந்தால் படத்தில் தலை சொல்லுவார், மெல்லிசான கோட்டுக்கு இந்த பக்கம் நல்லவன், அந்த பக்கம் போனால் கெட்டவன்ட்டு. இதில் ஒரு சேஞ்ச் என்னென்னா, இந்த பக்கமாக அந்த பக்கமாக, ஐடியா இதுவா அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே தாங்க இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தாதுன்னு என்னோடய ஃபேமிலி ஆகட்டும், எஸ்பெஷலி என்னோடய யங்கர் சிஸ்டர் ஸோ ஒரு ஐடியா கொடுத்துருந்தான், நீ ஏன் மறுபடியும் யூடியூப் சேனலும் தோண்டி எடுக்கக்கூடாது, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு யோசிச்சிட்டே இருப்பதாங்க ஒரு மூவி என்ன சேஞ்ச் பண்ணுச்சு. அந்த மூவி பேர் தான் 12th ஃபெயில். ஆமாங்க, இந்த 12th ஃபெயிலோட மெயின் மோட்டிவேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், அண்ட் அதுக்கப்புறம் மோட்டிவேஷன், டோன்ட் குவிட். இதில் என்னடா இருக்குது அப்படின்னு நான் இந்த படம் பார்க்கும்போது தாங்க எனக்குள்ளே ஸ்பார்க்கே வந்துச்சு. நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் சென்னையில் இருக்கும்போது நான் கேட்டிருந்தேன். அவங்களும் சரி, நீ தாராளமாக பண்ணலாமே, உனக்கு தான் நல்ல திறமை இருக்குது, நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கேன்னு என்னோடய தங்கச்சியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்குள்ளேயே நைட் ஃபுல்லாக முடிவு பண்ணேங்க. சரி, உனக்கு என்னடா மோட்டிவேஷன், வெறும் 12 வீடியோ போட்டவனுக்கு என்னடா உனக்கு மோட்டிவேஷன் அப்படின்னா, இந்த பிக்சரை பாருங்களேன். இந்த வீடியோவை நான் போட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. பட் இவ்வளோ பெரிய ரீச் ஆகும் அப்படிங்கிறது நானே எதிர்பார்க்கலைங்க. இதுவே என்னோடய மோட்டிவேஷனாகவும், ஏன் நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன மைண்ட் தாட்டுமே எனக்குள்ளே இருந்துச்சுங்க. அதுதான் இன்றைக்கான வீடியோவை ஒப்பேற்ற விட்டுது. ஸோ எனக்குள்ளே இருந்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி மறுபடியும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், எதையாவது எடுத்து பேசலாமே அப்படின்ட்டு. பட் 100,000 மேற்பட்ட இதெல்லாம் இருக்கிறாங்களே, இதுக்காகவே நான் லேப்டாப் வாங்கினேங்க. சரி, அனௌன்ஸ்மெண்ட் சொன்னல, முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போட்காஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேங்க. போட்காஸ்ட்டா, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், போட்காஸ்ட்டில் பூமர் பேச்செல்லாம் நான் பேச மாட்டேன். ஸோ சினிமா பற்றி பேசுவோம், என்டர்டைன்மெண்ட் பற்றி பேசுவோம், அது மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் பற்றியும் பேசுவோம்,
ஸ்போர்ட்ஸில் என்ன கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, அது இதுன்னு இதெல்லாம் அங்கே சொல்ல முடியும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸில் கொஞ்சம் அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே பேசுவோம். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு வேறு ரேண்டம் டாபிக்ஸ் பற்றி பேசுவோம். அதை பற்றி ஒரு 5 minutes பாட்காஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்டு தாங்க இது. அண்ட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாட்காஸ்ட் எண்ட்லேயுமே கமெண்ட்டில் நீங்கள் போடுற ஒவ்வொரு டாபிக் பற்றி நான் பேசுவேன். எது அதிக டாபிக் இருக்கோ அதை பற்றி நாம் பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த வீடியோட எண். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஹேவ் அ குட் டே அகெட். சியர்ஸ்.